ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கட்டோகபி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் கடுகு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பூண்டு கூட சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்க 3 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கும் போது சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல் கிடைக்கும். நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி வைங்க, வேகட்டும். இந்த ஸ்டேஜில் வெறும் உப்பு மட்டும் போதும், மசாலா தேவை கிடையாது. லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கலாம். மசாலா அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மூடி போட்டதுனால நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது இல்லைன்னா சாம்பார் தூள், அப்படி இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெப்பர் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதனால் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்ததுனால மசாலா நல்லா கோட்டாகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா க்ரன்ச்சியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் தூவி இறக்கிடலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணுனாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.